ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ரு என்னன்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தாச்சு. சூக்ஷம தர்ஷினின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் பிளாக் காமெடி த்ரில்லர் படம் பார்த்தேன். ஒரு சில படங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், பட் ஆனா எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வகையில வந்த படம் தான் இதுவுமே. எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருந்தது, பட் ஆனா எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகல. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொல்லிடுறேன். நஸ்ரியா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஃபாசில் அவங்க அம்மாவோட வராங்க. அவர் அடரி இங்க இருந்தவர் தான். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இங்க வந்திருக்காங்க. நஸ்ரியா ஃபாசிலோட நடவடிக்கையில ஒரு சில வித்தியாசங்களை கவனிக்கிறாங்க. அவன் ஒரு தப்பான ஆளுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. இதுக்கப்புறம் நஸ்ரியா ஃபாசில் உண்மையாவே நல்லவன் தானா கெட்டவன் தானா அப்படிங்கறது எல்லாமே கண்டுபிடிச்சாங்களா என்னங்கிறது தான் இந்த படத்தோட கதை. எல்லாருமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் போடுறதே 40வது நிமிஷத்துல தான். அப்படிங்கிறப்போ இந்த படம் எவ்வளவு ஸ்லோவா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஃபுல்லாவே உங்க கதைக்குள்ளாரே போல சும்மா அந்த கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங் மட்டும்தான் அப்படியே சுத்தி சுத்தி காட்டுக்கிட்டே இருந்தாங்க. மலையாள சினிமானா ஸ்லோவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கதை டேக் ஆஃப் ஆகுங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் ஆனா இந்த படம் ரொம்பவே டைம் எடுத்துட்டாங்க. ரொம்பவே கடுப்பா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபே. சரி, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 சீன் நல்ல சீன் இருக்கும். மற்றபடி செகண்ட் ஹாஃப்மே எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. மலையாள படங்கள்ல ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணுவாங்க. சின்ன விஷயத்த பெருசா பெரிய விஷயம் மாதிரி காட்டுவாங்க. அதே ஒரு விஷயத்தான் இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க. பட் ஆனா எனக்கு அது செட்டே ஆகல. ஃபாசில் இந்த படம் பூராவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாமே இதுக்காக தான் சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாமே ரொம்ப மொக்கையா தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நஸ்ரியா பக்கம் வந்தோம்னா அவங்க எதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் பாக்குறப்ப இது ஒரு செம டிடெக்டிவான ஒரு ஸ்டோரி போல, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிளியர் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமுமே காட்டல. சரி, ஓகே, அவ்வளவுதான் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன படம் பாத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.